மெல்லிய புடவையில் கையை வேறு தூக்கி அந்த இடம் தெரிய போஸ் கொடுத்த நடிகை ஷில்பா மஞ்சுநாத் அவருடைய அழகு மற்றும் கவர்ச்சி மற்றும் துணிச்சலான பாணியை வெளிப்படுத்தியிருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான ಮುಂಗರು ಮಳೆ 2 படத்தின் மூலம் சினிமாவிற்கு அறிமுகமானவர்தான் நடிகை ஷில்பா மஞ்சுநாத். இந்த திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. இதன் பிறகு இவர் மலையாளத்தில் ரோசா பூ என்கின்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். இந்த படத்தின் மூலம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றார். பின்னர் 2018ஆம் ஆண்டு விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான காளி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். இவர் 1992ஆம் ஆண்டு பெங்களூரில் பிறந்து வளர்ந்தார். இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை பெங்களூரில் முடித்தார். பின்னர் மாடலிங் துறையில் பணியாற்றியும் வந்தார். இவர் 2013ஆம் ஆண்டு கர்நாடகா அழகி போட்டிகளில் பங்கேற்று மிஸ் கர்நாடகா பட்டத்தையும் வென்றுள்ளார். இவருக்கு சினிமாவில் மீது உள்ள ஆர்வத்தினால் திரைத்துறையில் வாய்ப்புகள் தேடி வந்தது. மாடலிங் மற்றும் விளம்பரங்களிலும் நடித்து வந்தார். பின்னர் ಮುಂಗರು ಮಳೆ என்கின்ற கன்னட படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததையும் பயன்படுத்தி கொண்டார். இவர் தமிழில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான காளி படத்தில் அறிமுகமாகி அதன் பின்னர் அந்த படமும் வெற்றி படமாக இவருக்கு அமையவில்லை. பின்னர் 2019ஆம் ஆண்டு ஹாரிஸ் கல்யாண் நடிப்பில் வெளியான இஸ்பெட் ராஜாவும் இதயராணியும் படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பின்னர் பேரழகி, ISO, தேவதாஸ் பிரதர்ஸ் போன்ற பல படங்களிலும் நாயகியாக நடித்துள்ளார். தற்போது ரங்கா BE.M.Tech என்கின்ற கன்னட படத்திலும் தமிழில் பெயரிடாத ஒரு படத்திலும் நடித்து வருகிறார். இவர் சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்தும் வருகிறார். அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ஃபோட்டோ ஷூட்டும் நடத்தி வருகிறார். தற்போது இவர் வெளியிட்டிருக்கும் கவர்ச்சியான ஃபோட்டோக்கள் ரசிகர்களை மிகவும் கிறங்கடித்துள்ளது. குறிப்பாக கருப்பு நிற சேரீயில் தன்னுடைய கைகளை மேலே தூக்கியவாறு தன்னுடைய முன்னழகுகளை எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோக்களை போட்டு ரசிகர்களை கிறங்கடித்துள்ளார் நடிகை ஷில்பா மஞ்சுநாத். இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க.